வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கழிவறையில் விஷவாயு தாக்கியதில் 3 பெண்கள் பரிதாப பலி, 5 பேர் மருத்துவமனையில் அனுமதி. தாகூர் அரசு கல்லூரி வளாகத்தில் நன்றியின் தோட்டத்தை கல்வித்துறை செயலர் திறந்து வைத்தார். விஷவாயு தாக்கி உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாயும், 2 பெண்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாயும் நிவாரணம் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கழிவறையில் விஷவாயு தாக்கியதில் 3 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ள நிலையில் மேலும் 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் இருந்து விஷவாயு அப்பகுதியில் இருந்த வீடுகளில் உள்ள கழிவறை வாயிலாக வெளியேறிய நிலையில் கழிவறைகளை பயன்படுத்திய 5 பேர் விஷவாயு தாக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 15 வயது சிறுமி செல்வராணி, 75 வயது மூதாட்டி செந்தாமரை, செந்தாமரையின் மகள் 55 வயதான காமாட்சி ஆகிய 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ராஜேஷ் கண்ணன் மற்றும் பாக்யலட்சுமி ஆகிய இருவரும் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே விஷவாயு வெளியேறிய புதுநகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களை ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி அப்பகுதியில் இருந்து வெளியேற்றினர். தொடர்ந்து உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் ஊழியர்கள் பாதாள சாக்கடை அடைப்புகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு மாவட்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் ஆகியோர் நேரில் வந்து பார்வையிட்டு எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், இந்த சம்பவம் தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடத்தப்படும் என்றும் இதற்காக தலைமை பொறியாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 2 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மக்கள் வேறு இடங்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வீடு வீடாக விஷவாயு வெளியேற காரணம் என்ன என்று கண்டறியப்படும் எனவும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சரிடம் இந்த விபத்து குறித்து விசாரித்த முதலமைச்சர் ரங்கசாமி, பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் இச்சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம எது வேணாலும் செஞ்சு கொடுங்க ஐயா. சரிங்க சரிங்க, நல்லது. நாளைக்கு ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க ஐயா, அது இறந்த பிள்ளை. நாளைக்கு ஸ்கூலுக்கு கால் எடுங்க. எல்லாரும் வெளியே போங்க. பப்ளிக்லாம் எல்லாம் வெளியே போங்க. இந்த அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டுல யாரும் உள்ள இருக்க வேணாம், வெளியே போயிடுங்க. பக்கத்துல இருக்க வீடுலாம் வெளியே போங்க, கொஞ்சம் வெளியே வாங்க. யாரும் உள்ள இருக்க வேணாம், வெளியே வாங்க. புதுச்சேரி தாகூர் அரசு கல்லூரி வளாகத்தில் நன்றியின் தோட்டத்தை கல்வித்துறை செயலர் திறந்து வைத்தார். கல்லூரிக்கு வருகை புரிந்த கல்வித்துறை செயலருக்கு கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் தலைமையில் பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் அவசியத்தை பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு மரக்கன்றையாவது நட்டு பாதுகாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உலகில் சுற்றுச்சூழல் சிறப்பாக இருக்கும் எனும் நோக்கில் இந்நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி கல்லூரிக்கு வருகை புரிந்த கல்வித்துறை செயலர் கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டார். அதன் பிறகு நன்றியின் தோட்டம், அதாவது கார்டன் ஆஃப் கிராட்டிடியூட் எனும் தோட்டத்தை திறந்து வைத்தார். அப்போது அவர் சுற்றுச்சூழலை பேணி காப்பதில் கல்லூரி நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் கல்லூரி மாணவர்களிடையே மரக்கன்று நடுவதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் கல்லூரி நிர்வாகம் பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது. கல்லூரி வளாகம் பசுமை வளாகமாக, நகர்வனமாக உள்ளது என சுட்டிக்காட்டி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்ததாஸ் கல்வித்துறை செயலரை கல்லூரி வளாகத்தில் உள்ள பல்வேறு மரங்கள், சோழர் தோட்டம், வீரமங்கை வேலு நாச்சியார் தோட்டம், வீரபாண்டிய கட்டபொம்மன் தோட்டம் முதலான பல்வேறு தோட்டங்களை சுற்றி காண்பித்து அவற்றின் சிறப்புகளை எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்களும் அலுவலக பணியாளர்களும் மாணவர்களும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சிறுமிக்கு 30 லட்சம் ரூபாயும், 2 பெண்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாயும் நிவாரணம் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்தனர். 2 பேர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
இந்நிலையில் சம்பவம் நடைபெற்ற ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து இறந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் புதுச்சேரியில் உள்ள திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக நல அமைப்பினர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் உயிரிழந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தனர். இந்நிலையில் இறந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சமூக நல அமைப்பினர் புதுச்சேரி சட்டசபை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து இறந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தினர். இந்நிலையில் பொதுப்பணித்துறை மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் ரங்கசாமி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், விஷ வாயு தாக்கி இறந்த 11ஆம் வகுப்பு மாணவி செல்வராணியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரணமும், இதே விபத்தில் உயிரிழந்த செந்தாமரை மற்றும் காமாட்சி ஆகியோருக்கு தலா 20 லட்சமும் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். விபத்து குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். தவறு நடந்திருந்தால் ஒப்பந்ததாரரின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்று குறிப்பிட்ட அவர், இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விபத்துகள் நடக்காத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதனால யார் யார் வீட்டில் செப்டிக் டேங்க் வந்து சிவர் கனெக்ஷனில் கொடுத்துருக்காங்களோ அவங்க வந்து இம்மிடியேட்டாக செப்டிக் டேங்கை டிஸ்கனெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி டைரெக்டாக வந்து டாய்லெட்டுக்கும் சிவர் கனெக்ஷன் பைப் லைனுக்கும் கனெக்ஷன் கொடுக்கணும். நடுவில் ஒரு இன்டர்செப்டர் சேம்பர் அதை போட்டு கொடுக்கணும். இதை வந்து வழிகாட்டுதலுக்கு உதவி பொறியாளர் திரு வைத்தியநாதன் அவரை மீட் பண்ணி லைசன்ஸ் பிளம்பரை யூஸ் பண்ணி எல்லாரும் மாற்றணும். மாற்றுறதுக்கு எல்லோரும் முயற்சி எடுக்கணும். அதுக்கு நாங்களும் வந்து இமிடியேட்டாக அப்ரூவல் கொடுக்குறோம். இது பண்ணலைன்னா யாரெல்லாம் பண்ணலையோ அவங்க எல்லாரும் இமிடியேட்டாக பண்ணணுன்றது நான் வேண்டுகோள் கொடுக்குறேன் எல்லாருக்கும். இவ்வளவு கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன காரணம், எப்படி வந்திருக்கிறதெல்லாம் வந்து குறை ரீதியாக வந்து பார்த்துட்டு சொல்லுவாங்க. இதை உடனடியாக எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, இமிடியேட்டாக வந்து ஏதாவது மெயின் ரோடில் பைப் மாற்றணுமா, அல்லது அந்தந்த வீட்டு உள்ளே இருக்கிற அந்த இதில் வந்து அந்த முறையாக அது எப்படி பண்ணுமோ அப்படி பண்ணியிருக்காங்க அளவில் செக் பண்ணிவிட்டு அதுக்கான ஏற்பாடை நம்ம வந்து அரசாங்கம் வந்து செஞ்சு கொடுத்துருவோம். சார் 10வது படிக்குது அந்த பொண்ணு, அம்மா கிடையாது, அதுக்கு டாய்லெட்குள்ளே போயிருக்கு, பாத்ரூமில் மயக்கடிச்சு விழுந்தது, என்னடா காணோன்ட்டு அவங்க பார்த்துருக்காங்க. அவங்க தாத்தா மயக்கடிச்சு விழுந்துட்டுனால வெளியே வந்தா அது வந்து கேஸ்னால எதுவும் மயக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு போனா பார்த்தா பக்கத்து வீட்டில் வந்து அவங்களுக்கும் வந்து கேஸ் தாக்கி அவங்களும் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அது கேட்கப்படல. இன்னைக்கு 3 உயிர் இழந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அவங்களுக்கு நம்ம இரங்கல் தெரிவிக்கிறதோட போகாமல் புதுச்சேரியில் இருக்கின்ற பொதுவாகவே பாதாள சாக்கடை திட்டம் புதுச்சேரி முழுக்க ஃபெயிலியர் ஆகியிருக்குது. நகரப்பகுதியில் இன்னும் மோசமாக இருக்குது. இதெல்லாம் புதிய திட்டத்தில் இப்போ கொண்டு வரப்பட்டது. இது வந்து அரசாங்கம் வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து இந்த பப்ளிக் ஹெல்த் டிவிஷனுக்கு வந்து இதை செய்யணும். இப்போ உடனடியாக செய்ய வேண்டியது தெருவுக்கு வந்து அவுட்லெட் கொடுக்கணும், ரெகுலர் பம்பிங்கை வைக்கணும், எல்லா தொட்டியும் ஒரு தடவை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். இறந்த குடும்பத்துக்கு வந்து நம்ம வந்து ஆறுதல் சொல்கிறதோடு இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு அரசாங்கம் வந்து முழு பொறுப்பேற்று அவங்களுக்கு வந்து ஏற்படுவாங்க. வருத்தப்படக்கூடிய ஒன்று, நம்ம பாதாள சாக்கடை திட்டத்தில் முழுமையாக எல்லா பகுதியிலும் அந்த பணி முழுமையடைகிற நிலையில் வந்துகிட்டு இருக்குது. இந்த இணைப்பு வீட்டுக்கு வீடு இணைப்பு கொடுக்கறதுல இப்போது நடந்துகிட்டு இருக்குது. அந்த இணைப்பு கொடுக்கின்ற பணியில் சில குளறுபடிகள் செய்த அந்த 2 பேருக்கு வயதானவங்க, ஒருத்தவங்க 55, ஒருத்தவங்க 75 வயசு சரி இறந்துருக்காங்க. 15 பெண்ணு படிக்கிற பொண்ணு இறந்துருக்குது. அந்த 2 பேருக்கும் 20 லட்சம் நம்ம அரசு நிவாரணமாக கொடுக்கின்றது. அந்த பெண்ணுக்கு படிக்கின்ற அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்திற்கு 30 லட்சம் நிவாரண உதவி வழங்க முடிவு செய்திருக்கின்றது. இது உடனடியாக அந்த குடும்பத்தாருக்கு வழங்கப்படும். பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றதை அடுத்து உருளையன்பேட்டை திமுக சார்பில் அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் போட்டியிட்டு அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இதனை அடுத்து அவரை கூட்டணி கட்சி நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் உருளையன்பேட்டை தொகுதி திமுக சார்பாக தொகுதி பொறுப்பாளர் கோபால் தலைமையில் திமுகவினர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கத்தை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்ததை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சட்டசபையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு தாக்கியதில் செந்தாமரை, காமாட்சி மற்றும் சிறுமி செல்வராணி ஆகியோர் உயிரிழந்தனர். புதுநகரில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியான வாயு வீடுகளின் கழிவறை வழியாக வெளியேறியதால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட மேலும் சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்ற குப்புசாமி மற்றும் பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் தலைமையில் புதுச்சேரி சட்டசபை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியிடம் மேற்கண்ட சம்பவம் போல் இனி புதுச்சேரியில் நடக்காதவாறு செயல்பட அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறும் கேட்டுக்கொண்டனர். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆள் பற்றாக்குறை, அதிகாரிகளுக்கு போதுமான ஆள் இல்லாதனால ஒவ்வொரு துறை அதிகாரியும் 2-3 துறைகளை பார்க்கறதுனால அவங்களால எந்த ஒரு நிர்வாகத்தையும் செம்மைப்படுத்த முடியல. இங்க ஆள் பற்றாக்குறையினால எந்த ஒரு கழிவுநீர் வாய்க்காவும் சரி, பாதாள சாக்கடை நீர் கழிவு நீரும் சரி, மருத்துவமனையில சரி, எங்கேயுமே சுற்றி எந்த நிர்வாகத்தில் நீங்க பிடபிள்யூ, முனிசிபாலிட்டியில, மகளிர் மேம்பாட்டு கழகத்துல, இன்னும் முக்கிய துறைகளில் எங்கேயுமே ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால அந்த பணி இன்னைக்கு 2 மாசமா தேர்தல் விதிமுறை நடைமுறையில் இருந்ததுனால யாரும் இந்த 2 மாசத்துக்கு எந்த ஒரு வேலையும் செய்யாத இன்னைக்கு பணியை தொடங்கினா கூட நேற்று ஒரு காத்தடிச்சது. இந்த காத்தடிச்சில ஒரு மரம்லாம் விழுந்ததை கூட அந்த நிர்வாகத்தால உடனே சீர்படுத்த முடியல. புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களை வரவேற்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 152 தொடக்க பள்ளிகள், 33 நடுநிலை பள்ளிகள், 44 உயர்நிலை பள்ளிகள், 44 மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 273 அரசு பள்ளிகள் உள்ளது. இந்த பள்ளிகளில் கடந்த ஏப்ரல் மாதம் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது. கோடை வெயிலின் தாக்கத்தால் பள்ளி திறப்பு 6ஆம் தேதிக்கு பதிலாக 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அனைத்து அரசு பள்ளிகளும் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படுகின்றது. இதற்கான ஆயத்த பணிகளில் அரசு பள்ளிகள் ஈடுபட்டுள்ளன. பள்ளிகளில் சுத்தப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பள்ளிகள் சுத்தப்படுத்தப்பட்டு வருகின்றன. தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்றுதல், குடிநீர் தொட்டி சுத்தப்படுத்துதல், கழிப்பறைகளை சீரமைத்தல் போன்ற பல்வேறு பணிகளை சுகாதார பணியாளர்கள் மேற்கொண்டுள்ளனர். ஜூன் 12ஆம் தேதி பள்ளிக்கு வரும் மாணவர்களை வரவேற்க பல பள்ளிகளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நடப்பு கல்வி ஆண்டு முதல் அரசு பள்ளிகள் முழுமையாக CBSE பாடத்திட்டத்திற்கு மாறுகின்றது. அதோடு பள்ளி திறப்பு நாளிலேயே பாடப்புத்தகங்கள் வழங்கவும் கல்வித்துறை நடவடிக்கையை எடுத்துள்ளது. லயம் புதுச்சேரி சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் கோடைக்கால பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. வில்லியனூர் மணவெளியில் அமைந்துள்ள லயம் புதுச்சேரி சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் கோடைக்கால இலவச சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இம்முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக கவிஞர் புதுவை குமார் தலைமை ஏற்றார். சமூக சேவகர் கருணாகரன் முன்னிலையில் வில்வம் ஃபவுண்டேஷன் தசரதன், சமூக சேவகி மணவெளி பிரியா, சமூக சேவகி ராணி, புதுவை பல்கலைக்கழக துணை பேராசிரியர் முத்துக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர். பெற்றோர்கள் சார்பில் மணக்குள விநாயகர் துணை பேராசிரியர் ரமாதேவி நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிலம்பம் ஆசிரியர் லயம் அன்புஜெகன் சிறப்பாக செய்திருந்தார். பயிற்சி பெற்ற மாணவர்கள் சிலம்பம் சுழற்றி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டனர். வானூர் வட்டம் வாழப்பட்டம் பாளையத்தில் அமைந்துள்ள கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் புதிய மகா மண்டபம், 3 நிலையுள்ள ராஜகோபுரம், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர் சுவாமிகளுக்கு தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பெற்று மேலும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் புதிய ராஜகோபுரம் திருப்பணிகளை முடித்து அஷ்டபந்தனம் மகா கும்பாபிஷேகம் ஜூன் 12ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு ஆலயத்தில் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும்
வாஸ்து சாந்தி, ரக்ஷபந்தனம், யாகசாலை பிரவேசம், முதல் கால யாக பூஜை ஹோமம், பூர்ணாஹூதி, மகா தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் விழா குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் வாழப்பட்டாம்பாளையம் கிராமவாசிகள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு இரவு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் கால யாக பூஜையும், மாலை விசேஷ சந்தி 3ஆம் கால யாக பூஜையும், அஷ்டபந்தனம் சாத்துதல், பூர்ணாஹூதி, மகா தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் வாழப்பட்டாம்பாளையம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6570 ரூபாய். 1 பவன் 52,560 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 930 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கழிவறையில் விஷவாயு தாக்கியதில் 3 பெண்கள் பரிதாப பலி, 5 பேர் மருத்துவமனையில் அனுமதி. தாகூர் அரசு கல்லூரி வளாகத்தில் நன்றியின் தோட்டத்தை கல்வித்துறை செயலர் திறந்து வைத்தார். விஷவாயு தாக்கி உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாயும் 2 பெண்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாயும் நிவாரணம் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.